அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அந்த தைப்பூச திருவிழா பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட்ல 3 முறை பதிவிடுங்க. பழனியில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற திருவிழா இதுதாங்க. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழா பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியதுங்க. 6வது நாளான நேற்று வெள்ளி தேர் வெள்ளி வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தரிசனம் தந்தாருங்க. 7வது நாள் அடிவாரத்தில் நடக்கும் தை தேர் ரதோற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றாங்க. பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பூக்கள், சர்க்கரை, தண்ணீர், இளநீர், பால், புனித நீர் போன்ற பல வகையான காவடிகளை வழங்கினாங்க. 7வது நாள் மலையில் உள்ள தண்டாயுதபாணி பகவான் தங்க தேரில் வலம் வருவாருங்க. தைப்பூசம் பழனியில் திருவிழாக்களின் திருவிழாவாக கருதப்படுதுங்க. கோவிலுக்கு 3 முதல் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வருகை தருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. தைப்பூசத்துடன் தொடர்புடைய புராண கதையை தொடர்ந்து நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. வேல் கட்டுக்கதை இதுவே தைப்பூசம் தோன்றிய கதையாக கருதப்படுதுங்க. அசுரன் தாரகாசுரனால் பயமுறுத்தப்பட்ட முனிவர்கள் அசுரனை அழிக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டுகோள் விடுத்தாங்க. இவர்களின் நிலை கண்டு இறங்கிய சிவபெருமான் அசுரனை அழிக்க தன் மகன் முருகனை அனுப்பினாருங்க. முருகன் சிவபெருமான் அளித்த 11 ஆயுதங்களாலும் அன்னை பார்வதியின் சக்தி வாய்ந்த வேளாலும் வெற்றி பெற்றாருங்க. தை மாதம் பூசம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்ததாக ஐதீகங்க. எனவே தைப்பூசம் கொண்டாட்டத்திற்கு வழிவகுத்ததுங்க. இந்த விழா தமிழகம் எங்கும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டதுங்க. தைப்பூசத்தின் போது முருகப்பெருமானை தரிசனம் செய்ய மக்கள் காவடிகளுடன் பழனிக்கு குழுவாக நடந்து செல்றாங்க. முருகப்பெருமானுக்கு அளிக்கப்பட்ட சாபம். சிவபெருமான் பார்வதிக்கு ஒரு முக்கியமான மந்திரத்தை வழங்கி கொண்டிருந்தாருங்க. இதை முருகன் கேட்கிறான். இதை அறிந்த அன்னை பார்வதி முருகப்பெருமானை சாபமிட்டாருங்க. முருகப்பெருமான் தன் குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்குமாறு வேண்டினாருங்க. இதனால் மகிழ்ந்த பார்வதி சிவபெருமானுடன் முருகன் முன் தோன்றி அவரை மன்னித்தாருங்க. முருகன் முன் பார்வதி அவதரித்த நாளே தைப்பூசமாகவும் கொண்டாடப்படுதுங்க. அடுத்து காஸ்மிக் நடனம். மற்றொரு புராண கதை என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் சிவனும் பார்வதியும் ஒரு பிரபஞ்ச நடனத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இது தைப்பூசம் கொண்டாட்டத்திற்கு வழிவகுத்ததுங்க. அடுத்து காவேரி புராணம். காவேரி நதி முழு கவனத்தை ஈர்க்கும் கங்கையால் நிரம்பி வழிந்ததுங்க. விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தது. எனவே தைப்பூசத்தில் விஷ்ணு தோன்றி அருள் பாலித்தாருங்க. பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியதுங்க. தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறதுங்க. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பழனி ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோவிலில் காலை 8:30 மணியளவில் கோவில் முன்பு உள்ள கொடி கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவான ஜனவரி 24ஆம் தேதி மாலை நடைபெறுகிறதுங்க. தொடர்ந்து அன்று இரவு 4 ரத வீதிகளில் வெள்ளி தேரோட்டமும் ஜனவரி 25ஆம் தேதி முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டமும் நடைபெறுகிறதுங்க. அருள்மிகு முருகப்பெருமான் இன்று முதல் தினமும் தங்கமயில், வெள்ளிமயில், ஆட்டுக்கிடா, காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாருங்க. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர்கள், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், இணை ஆணையர், உதவி ஆணையர், உள்ளூர் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. வருகிற 28ஆம் தேதி இரவு தெப்பத்தேரும் தொடர்ந்து கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா
திருவிழா நிறைவடைய இருக்குதுங்க. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை வரும் பக்தர்களின் வசதிக்காக பழனி திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் பழனி நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் வருதுங்க. பழனி முருகனை காண பாத யாத்திரையாக செல்லும் 400 வருட பாரம்பரிய நத்தம் நகரத்தார்கள் சர்க்கரை காவடி நத்தத்தை கடந்ததுங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வாணியர் பஜனை மடத்திற்கு இன்று காலை 400 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் வந்து சேர்ந்ததுங்க. 331 சர்க்கரை காவடியுடன் 76 ஊர்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் காவடிகள் 16/1/2024 அன்று தேவக்கோட்டை நகர பள்ளிக்கூடத்தில் காவடி கட்டி வைத்து பூஜை செய்த பின் அங்கிருந்து கிளம்பி 19/1/2024 அன்று குன்றக்குடியில் ஒன்றிணைந்து 21 நாட்கள் பயணமாக புறப்பட்டு இன்று காலை நத்தம் வாணியர் பஜனை மடத்திற்கு வந்தடைந்ததுங்க. பின்னர் பானக பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் முன்னிலையில் காவடி சிந்து பாடப்பட்டு காவடிகள் நத்தம் மாரியம்மன் கோவில் தெரு, பெரியகடை வீதி, பேருந்து நிலையம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பாதைகளின் வழியாக பழனி நோக்கி தங்களது யாத்திரையை தொடங்கினாங்க. அப்பொழுது வழிநெடுகிலும் பக்தர்கள் பொதுமக்கள் காவடியை வரவேற்று ஆசி பெற்றாங்க. 400 வருடமாக பாரம்பரிய பாத யாத்திரை தொடர்ந்து காவடி பழனியை நோக்கி புறப்பட்டதுங்க. காவடி ஆட்டத்துடன் பக்தர்கள் பழனியை நோக்கி புறப்பட்டாங்க. சர்க்கரை காவடியுடன் புறப்பட்ட இந்த மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக நத்தம் வழியாக பழனியை நோக்கி தங்களது பாத யாத்திரை பயணத்தை தொடர்ந்தாங்க. ஜனவரி 25 தைப்பூச தினத்தன்று பழனி சென்றடைந்து அதன்பின் ஜனவரி 28 மகம் நட்சத்திரத்தன்று மலைக்கோவிலில் காவடி செலுத்தி வழிபாடுகளை நிறைவு செய்வாங்க. இவர்களது தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெற்குப்பை, கண்டனூர், காரைக்குடி, அரண்மனை, பொங்கல் உள்ளிட்ட நகரத்தார்கள் கடந்த 400 ஆண்டுகளாக இந்த சர்க்கரை காவடிகளை 21 நாட்கள் பாத யாத்திரையாக சென்று பழனி முருகனை தரிசித்து காவடி செலுத்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கங்க. அதன் பின் நடந்தே வீடு திரும்புவது இவர்களது தனிச்சிறப்புங்க. தங்களது முன்னோர்கள் சென்று வந்த பாதையிலேயே இவர்கள் இன்றளவும் சென்று வருவது மாற்ற முடியாத வழக்கமாக பின்பற்றி வருகிறார்கள். செல்லும் இடமெல்லாம் அன்னதானத்துடன் பக்தியை வளர்ப்பது நகரத்தார்களின் சிறப்பம்சமாகுங்க. மாறி வரும் கால சூழ்நிலையில் கூட தங்களது பழக்கங்களை மாற்றாது தங்களது முன்னோர்கள் காட்டிய பாதையில் இன்றும் மாறாது தங்களது பயணங்களை வைத்திருப்பது இவர்களின் தனிச்சிறப்புங்க. இருந்தும் இல்லாததை போல் மேல் சட்டை அணியாமல் ஆண்டியாக கிடைத்த இடத்தில் சாப்பிட்டு ரோடு ஓரங்களில் படுத்து தங்கள் பாரம்பரியத்தை சிறப்பை இன்றளவும் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தைப்பூசம் நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. தைப்பூசம் நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீறு அணிந்து வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாங்க. குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாங்க. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு, உத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டுங்க. தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால், பழம் சாப்பிடலாங்க. மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாங்க. தைப்பூசம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விசேஷமானதுங்க. பூச நட்சத்திரத்தின் அதி தேவதையான குரு பகவானுக்கும் விசேஷமானதுங்க. அன்று எல்லா முருகன் தலங்களிலும் முருகப்பெருமான் வீதி உலா வருவாருங்க. தைப்பூசத்தன்று தான் உலகத்தின் முதல் உயிர்ப்பு சக்தியான தண்ணீர் சிவபெருமானால் தோன்றியதுங்க. அதன் தொடர்ச்சியாக நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று ஆகியவையும் அடுத்தடுத்து அனைத்து உயிரினங்களும் தோற்றுவிக்கப்பட்டதுங்க. இதுவரைக்கும் தைப்பூசத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரத்தை தாங்க பார்த்துட்ருக்குறோம். இந்த கருங்காலியால் ஆன மோதிரமானது ஆண், பெண் என இரு பாலரும் அணிந்து பயன்பெறலாங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த மோதிரத்தை அணிந்தால் தோஷம் நீங்கி திருமண தடைகள் அகலுங்க. நவகிரக நாயகர்களில் இது செவ்வாய் பகவானுக்கு உரியதுங்க. இவர் கொடுக்கும் அனைத்து பலன்களும் இந்த கருங்காலி மோதிரம் அணிவதன் மூலம் நமக்கு கிடைக்குதுங்க.
இந்த கருங்காலியாலான மோதிரமானது முழுவதும் பித்தளையால் ஆனதுங்க. மேலும் தங்க முலாம் பூசப்பட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலியாலான மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாங்க.